ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர் பாட் யூஸ் பண்ணுற எல்லோருமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வித்ட்ரா பண்ணுறதுக்கு ஏர்ட்ராப் எலிஜிபிள் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சுருக்காங்க. அந்த கண்டிஷனை நீங்கள் வந்து மீட் பண்ணணும். ஸோ அப்போ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ட்ராப்புக்கு எலிஜிபிள் ஆகி அந்த டோக்கனை வந்து கிளைம் பண்ணி வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ கரெக்டாக வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்கணும் அந்த பிரகாரம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வைரலாக வந்து எல்லா டெலகிராம் சேனல்லையும் வந்து போட்டுட்ருக்காங்க. பட் அவங்களோட அஃபிஷியல் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணலை, இதே போல் இந்த ரூல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணலை. பட் இந்த ரூல்ஸ் இருக்க மேபி வந்து அதிக பர்சன்டேஜ் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப ஈஸி தான், ஓகேங்களா, ரொம்ப கஷ்டமானலாம் கிடையாது. இதை வந்து ஈஸியாக வந்து ஒரு 4 to 5 டேஸ்லேயே வந்து கம்ப்ளீட் பண்ணிட முடியும், ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து இந்த ஹாம்ஸ்டர் பாட் மைனிங் யூஸ் பண்ணுற எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லாக பாரு, என்ன சொல்கிறனோ அந்த வீடியோவில் அது எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாட்டை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே பாருங்கள். ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் வந்து ஒரு 1 மில்லியன்லேருந்து ஒரு 1.5 இல்லை 2 மில்லியனுக்குள்ளே வச்சுருப்பீங்க. ஏன்னா அது வீடியோ போட்டு ரொம்ப மாதம் ஆகுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு 1.5 வச்சுருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ ப்ராஃபிட் பெர் ஹவர் இல்லை ரொம்ப லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு 1 மில்லியனாவது கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஸோ அது பக்கத்தில் வந்து பாருங்கள். ஸோ வந்து உங்கள் நேம் போட்டு கீழே இதே போல் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லார்டுன்னு போட்டு பக்கத்தில் வந்து 10 out of 10 இருக்கா. ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவல் இருக்கும், ஓகேங்களா. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10th லெவலில் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெவலில் இருப்பீங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லோரும் 9th லெவலில் இருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு காயின் பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் இந்த லெவலில் இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 10th லெவலில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் காயின் பேலன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பேலன்ஸை ஒரு 1 பில்லியன் டோக்கன் வச்சுருக்கணும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் மாஸ்டர் லெவலில் இருக்கீங்கன்னா 100 மில்லியன் மட்டும் இருந்தாலே போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் லெவலில் இருக்கீங்கன்னா 15 மில்லியன் இருந்தாலே போதும் கைஸ், ஓகேங்களா. இதே போல் ஒவ்வொரு லெவல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேஜில் வந்து டச் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த லெவலுக்கு உண்டான மெயின் இந்த கீழே போட்டிருக்கும் 50 மில்லியனாக மாஸ்டருக்கு. இப்போ வந்து 9th லெவல் இதுக்கு வந்து 100 மில்லியன் இதே போல் தெளிவாக கீழே போட்டிருக்கும். அந்த காயின்ஸ் மட்டும் நீங்கள் வந்து மெயின் பேலன்ஸ் இந்த இடத்துல மெயின் பேலன்ஸ் கீழே இருக்கு பாருங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 53 மில்லியன் காமிக்குது இல்லையா, அது போல் அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் ஓகேங்களா அந்த லெவல் பேலன்ஸ் மட்டும் நீங்கள் கொண்டு வந்துருங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ப்ராஃபிட் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து ப்ராஃபிட் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணணும். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும், ஓகேங்களா. அதை மட்டும் நான் நோட் பண்ணிக்கிங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 9th லெவலில் இருக்கீங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு 150 மில்லியன் டோக்கன் இருக்குது. ஆனால் 9th லெவலுக்கு 100 மில்லியன்ஸே போதும். ஸோ 100 மில்லியன்ஸ் மட்டும் மெயின் பேலன்ஸில் வச்சுட்டு மீதி உள்ள 50 மில்லியனை வந்து நீங்கள் ப்ராஃபிட் பெர் ஹவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்ட் தான் கேஸ், ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட கம்மியாக இருக்குது, நான் 9th லெவலில் இருக்க ப்ரோ, ஆனால் என்கிட்ட 100 மில்லியன் இல்லை, நான் 8th லெவலில் இருக்க ப்ரோ, என்கிட்ட 50 மில்லியன் டோக்கன் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒரு நாளைக்கு நம்மளால் வந்து ஒரு 20 மில்லியன்லேருந்து 25 மில்லியன் வரைக்கும் ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 1.65 மில்லியன் வச்சுருக்கேன் பெர் ஹவருக்கு ப்ராஃபிட் பெர் ஹவர். ஸோ நீங்கள் வந்து ஒரு 1 மில்லியனே வச்சுக்கலாம். நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணுறது ஒரு 1 மில்லியனே எடுத்துக்கலாம். ஸோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் டோக்கன் தராங்க. ஸோ வந்து நம்ம 3 hours ஒன்ஸ் உள்ளே போய்ட்டு கிளைம் பண்ணிக்கலாம் ஃபுல் அமௌண்ட்டையும். அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 8 into 3 போட்டால் 24 மணி நேரம் ஆகுது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 5 times கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா 5 into 3 ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் டோக்கன் ஆகுது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரிவார்ட் செக்ஷனில் போயிட்டு நம்ம டெய்லி ரிவார்டு இதே போல் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இருங்க. ஸோ டெய்லி சிப்பருக்குள்ளே போயிட்டு டெய்லி வந்து நான் கோட்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன் என் டெலகிராம் சேனலில். அந்த கோடை நீங்கள் போட்டு 1 மில்லியன் டோக்கன் வந்து எடுத்துக்கலாம். அப்புறம் டெய்லி காம்போ ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது நீங்கள் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போ கார்ட்ஸ்லாம் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உண்டான கார்டு இன்றைக்கி 5:30 மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஆர் டீமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசி லேப் கார்ட்ஸ் இருக்கும். ஸோ மற்ற ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெஷல் செக்ஷனுக்குள்ளே தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னன்னா, நீங்கள் வந்து அந்த 3 கார்டை வந்து கிளைம் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு 5 மில்லியன் டோக்கன் தருவாங்க இல்லையா. அந்த கார்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணும்போது அந்த கிளைம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டான்னு செக் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 3 கார்டு வந்து கிளைம் பண்ண போகிறீங்க. அந்த 3 கார்டு ஃபஸ்ட்டு வந்து டோட்டல் வேல்யூ பார்த்துக்குங்க எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 3 மில்லியன் தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, ஆனால் உங்களுக்கு 5 மில்லியன் கிடைக்குதுன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிறதே வந்து 5 மில்லியனுக்கு மேலே போகுதுன்னா அந்த கார்டை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அன்றைக்கி விட்டுட்டு மறுநாள் நீங்கள் வந்து டெய்லி காம்போ கார்டு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்க. இதே போல் வந்து கரெக்டாக வந்து பார்த்து இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாலெட்டை கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த போஸ்ட் ஆல்ரெடி நான் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன். ஸோ உங்கள் வாலெட்டும் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் கைஸ் கான்செப்ட். வந்து இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நானே வந்து ஓனாக பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணாமல் கூட இருக்கலாம். பட் நீங்கள் பண்ணிவிடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கிடையாது. பட் எனக்கு தோணுச்சுன்னு அதனால் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து இந்த ஆன் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூஸ்ட் லெவல் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து இதுலேயும் மேபி சொல்ல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க சைடில் என்ன கான்செப்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பெர் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேங்களா. எவ்வளோ லெவலில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த லெவலுக்கு உண்டான டோக்கனை மெயின் பேலன்ஸில் வச்சுருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்னொரு ஆப்ஷன்னா கீழே பார்த்தீங்கன்னா கீழே பூஸ்ட்னு இருக்கு இல்லையா, அந்த பூஸ்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஆப்ஷன் இருக்கும். மல்டி டேபு அப்புறம் எனர்ஜி லிமிட். இது ரெண்டுமே வந்து லெவல் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து லெவல் 10 வரைக்கும் கொண்டு போயிட்டேன். ஸோ அதேபோல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச ஒரு ரெண்டுமே வந்து லெவல் 8க்கு மேலே கொண்டு போய்க்கிங்க. ரொம்ப அதிகமாகலாம் வந்து தேவைப்படாத அமௌண்ட். ஓகே, ரொம்ப கம்மி தான். ஸோ வந்து இதுக்கே வந்து 10th லெவலுக்கே நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 5 லேக் கொடுத்தாலே போதும். ஏன்னா நீங்கள் வந்து பெர் டேவே ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மில்லியன் டோக்கன்ஸே ஏர்ன் பண்ணிடுவீங்க. ஸோ ஈஸியாகவே வந்து இதுக்கு நீங்கள் வந்து இது பண்ணிட முடியும். ஸோ அதனால் வந்து ஈஸியாகவே பண்ணிவிடுங்க. இது கம்பல்சரி கிடையாது. பட் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் 10th லெவல் கொண்டு போய்க்கிங்களேன். ஏதோ ஒரு சேஃப்டிக்கு நமக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் மஸ்ட்டு கொண்டு போய்க்கிங்க. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெர் டே ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா 20 மில்லியன் காயின்ஸ் நம்மளால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். இந்த எல்லா ஆப்ஷனும் யூஸ் பண்ணி நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கால்குலேஷன் போட்டிருக்கேன். ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாளிலேயே 100 மில்லியன் டோக்கன் கொண்டு வந்துடலாம் கைஸ். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 9th லெவலில் தான் இருப்பீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே நீங்கள் 100 மில்லியன் கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் 100 மில்லியன் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த 100 மில்லியனை வந்து மெயின் பேலன்ஸில் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட் வச்சு அந்த 100 மில்லியனை விட்டுருங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நான் அகைன் சொன்னது தான், ஒரு 150 மில்லியன் டோக்கன் வச்சிருக்கீங்கன்னா 100 மில்லியன் மெயின் பேலன்ஸில் இருக்கட்டும். மீது 50 மில்லியன் மட்டும் நீங்கள் வந்து ப்ராஃபிட் பெறுவர் இன்க்ரீஸ் பண்ணுறது கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். எல்லாமே நான் வந்து கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த பாட்லேருந்து இதுக்கப்புறம் நான் ஒரு அப்டேட் வந்தால் நான் கண்டிப்பாக டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ மஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் சேனல் லிங்க் இருக்கும். அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இந்த பாட்லையும் சரி, இதுக்கு நான் ஏகப்பட்ட பாட்ஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அது எல்லாமே வந்து வித்ரா அப்டேட் வந்தாலும் சரி, ஏதோ ஒரு அப்டேட் வந்தாலும் சரி, அந்த அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணிடுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஈஸியாக வந்து கிளைம் பண்ணி வித்ரா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.